Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் விங்ஸ் ஃபேண்டம் 380 இந்த TWS இயர்பட்ஸ் வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெட் பண்ணுறது மூலிமா மேபி உங்களோட இயர்பட்ஸ் லெஃப்ட் சைடில் மட்டும் கனெக்ட் ஆகல, இல்லை ரைட் மட்டும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ரெண்டும் ஒன்றா பேர் ஆகலை, ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் தான் ஆடியோ கேட்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து சால்வ் பண்ண முடியும் ரீசெட் பண்ணுறது மூலிமா. அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்பட்ஸ் எங்கேயும் ட்ராப் பண்ணல, இயர்பட்ஸ் எங்கேயாவது கீழே போட்டு டேமேஜ் ஆகியிருந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஹார்ட்வேர் இஷ்யூ இருந்ததுன்னா அப்போ நீங்கள் ரீசெட் பண்ணுறது மூலியமாக சால்வ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் தான் போகணும். மற்றபடி கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. திடீர்னு தான் ஒர்க் ஆகலன்ற பட்சத்தில் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ்லாம் சார்ஜ் எனஃப் இருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரீசெட் பண்ணுறது மூலிமா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆல்ரெடி இந்த இயர்பட்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய்ட்டு அதை அன்பேர் கொடுத்துருங்க. அண்ட் அதேமாதிரி வேறு ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணாலும் அதையும் வந்து அன்பேர் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து இயர்பட்ஸை ஒரு வாட்டி கேஸில் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, கேஸ் டோரை, அண்ட் அகைன் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வாட்டி இயர்பட்ஸை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம், அதுக்கு தான் கேஸில் வச்சுட்டு திருப்பி எடுக்கிறேன். இப்போ இயர்பட்ஸ் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ டர்ன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரீசெட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இயர்பட்ஸ் மெயினாக ஆன் கண்டிஷனில் இருக்கணும் அண்ட் இயர்பட்ஸ் பேரிங் மோடில் இருக்கணும். ஸோ இந்த இயர்பட்ஸில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டமில் LED இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ப்ளூ வித் ஒயிட் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, அப்படின்னா பேரிங் மோடில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆனில் இருக்கணும், பேரிங் மோடில் இருக்கணும், பட் எந்த ஒரு ஃபோன்லேயும் வந்து கனெக்டடில் இருக்கக்கூடாது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் 5 டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து டேப் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறேன் 1 2 3 4 5. ஸோ ஒன்ஸ் அதை பண்ணனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட் வந்து ரெண்டு இயர்பட்ஸ்லுமே பிளிங்க் ஆகும். ஸோ ஒரு 3 டைம்ஸ் வந்து ரெண்டு இயர்பட்ஸ்லுமே சேம் டைம் பிளிங்க் ஆகும். ஒன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிதுன்னா அப்போ நீங்கள் ரீசெட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் ரீசெட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அகெயின் இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அகெயின் இயர்பட்ஸ் வந்து இப்போ டர்ன் ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் தான். அகெயின் இப்போ இயர்பட்ஸ் வந்து எடுத்துருங்க. இப்போ அகைன் இயர்பட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிட்டு அகைன் பேரிங் மோடுக்கு போய்டும். இப்போ உங்களோட ஃபோனில் போய்ட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் அன்பேர் பண்ணியிருக்கணும். அன்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே பேர்டு டிவைஸ் லிஸ்ட்டில் காட்டும். அன்பேர் பண்ணலன்னா அது காட்டாது. அன்பேர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பேர் கொடுத்துருங்க. அலோ ஆக்சஸ் வேணும்னா கொடுத்துட்டு பேர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு விங்ஸ் ஃபேண்டம் 380 இந்த இயர்பட்ஸ் அகைன் உங்கள் ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த வாட்டி நீங்கள் இயர்பட்ஸ் ரெண்டுமே வியர் பண்ணிவிட்டு ஆடியோஸ் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரெண்டு இயர்பட்ஸ்லேயும் ஆடியோ கேட்கும் அண்ட் ரெண்டு இயர்பட்ஸ்லேயும் கால்ஸ் வந்து பேச முடியும். அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெட்மி ஃபோன்னா இந்த இடத்துல ஒரு ஏரோ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் மீடியா ஆடியோ இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னபிள்டில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இது டிசபிள்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆடியோ கேட்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இயர்பட்ஸ் எங்கேயுமே கீழே போடலை, கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது, திடீர்னு தான் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ரீசெட் பண்ணுறது மூலிமா ஒரு இயர்பட்ஸில் கேட்கல, இல்லை ஒரு இயர்பட்ஸ் தான் கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இப்போ இந்த விங்ஸ் ஃபேண்டம் 380 இயர்பட்ஸ் இதுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் சூன் வரும். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.